குவார்டர் எக்ஸாமினேஷன் 2025 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கும் நம்ம வந்து ஆன்சர் கீ அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுபடி 12th தமிழ் இங்கிலீஷ் முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 10th தமிழ் அதோட கொஸ்டின் பேப்பர் நம்ம இருக்கு, அதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் ஒன்றுள் எந்த இலக்கிய பெருமொழி படைப்பினை தழுவி எழுதப்பட்டது, தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். பன்மொழி புலவர் அப்படின்னு யாரு சொல்லுவாங்கன்னா அப்பாதுரையார். நச்சப்பழம் செல்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்படாத, ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். காசி காண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தோட பெருமையை சொல்லக்கூடிய நூல். மகிழ்ந்து வருமா இது வந்து எழுவாய் தொடர். அடுத்து வேர்க்கடலை மிளகாய் விதை இது வந்து மணிப்பெயர் வகை. ஆஹ் பழமொழியை நிறைவு செய்ய உப்பில்லா பண்டம் குப்பையிலே, நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்து மேக சந்தேசம் என்ற காவியத்தை இயற்றியவர் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார், இது வந்து பாத்தீங்கன்னா கால வலுவ மீதி. சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கிறது எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன், கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, இதுல நாலுங்கிறது தான் நமக்கு வந்து எண் தமிழ் எண் சொல். அதோட தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சா அப்படிங்கிற எழுத்து வரும். அதுக்கப்புறம் இந்த பாடல் இருந்து இந்த பாடல் இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். இதுல இடம்பெற்றுள்ள அடிமோனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரி உந்துவலி. ஊழ் ஊழ் இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அதுக்கப்புறம் பாடலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கீரந்தையார். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க, பகுபத உறுப்பு இலக்கணம், அதுக்கப்புறம் ஆஹ் படி படிப்போம் பயன்படுத்துவோம், இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு கொஸ்டின் கூட விடாம எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அந்த ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். பட் மற்றபடி கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பாருங்க ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க ஆன்சர் கீயை மட்டும் டவுன்லோட் பண்ணாவே போதும், உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரா தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஸ்டின் வித் ஆன்சரோடய நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க், கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டத்தோட பிடிஎஃப் லிங்க்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, நான் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகே.